அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஸ்மார்ட் டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவும் அதே சமயம் சேலஞ்சோட 8th வீடியோவும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூடவே இந்த பெல் ஐக்கானை ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரி 2 இந்த ஆங்கிளுக்கு மட்டும் இல்லையா, அதுவும் இந்த கிளிப்பும் இதை வச்சு எப்படி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணியை வந்துட்டு இப்படி வச்சுட்டு உள்ளே வச்சு இப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அழுத்தமாயிரும். அதுக்கப்புறம் அதை வச்சு இப்படியே நேராக இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். 2 துணியாக இருந்தாலும் அதை வந்துட்டு கலையாமல் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். பிசுறு இல்லாமல் மடிக்கிறதுக்கு கூட மடித்து கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை எடுத்துட்டு உள்ளே வச்சு இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு அப்படியே மாட்டிரும். நீங்கள் வந்துட்டு அந்த கீழே வந்து ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒட்டிக்கிடலாம். என்னோட ஸ்டிக்கர் போயிடுச்சு, போனாலுமே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒட்டிக்கிறது. நான் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் டெமோ காட்டுற பாருங்கள். இப்போ இந்த கிளிப்பு எதுக்கு அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இதை மடக்கியிருப்போம் இல்லையா, மடக்குனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மடக்க போகும்போது நம்மளுக்கு இந்த கலையும் இந்த பிசுறு வந்துட்டு கலைஞ்சி போயிடும். ஸோ கலையாமல் இருக்கிறதுக்காக லாஸ்ட்டு எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பின்னு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இப்படி போட்டு விட்டுக்கிறங்க. போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கலையவே கலையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும், கலையவே கலையாது. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். உங்களுக்கு கலையவே கலையாது. நம்ம எடுத்து விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த பிசுறு இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரில் வைக்கிறதுக்கு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. துணி வந்துட்டு எடுத்து வராமல் கலையாமல் இருக்கிறதுக்காக நான் பின்னை மாட்டினேன். ஸோ பின்னு மாட்டணும் அப்படின்ட்டு கூட இல்லை, பின் மாட்டலண்டா கூட ஒன்றுமில்லை. இப்படி வந்துட்டு ஒரு பேனாவோட ரீஃபில் எடுத்துட்டு நீங்கள் குச்சி வேணாலும் எடுத்துக்கிறங்க, இல்லை இந்த மாதிரி ரீஃபில் வேணாலும் எடுத்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மடக்கி அப்புறம் அதை அப்படியே உள்ளே போகிற மாதிரி விட்டுருங்க. லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் இந்த பென் வந்துட்டு போகிற மாதிரி, பென் ரீஃபில் வந்துட்டு போகிற மாதிரி வச்சுக்கிறங்க. குச்சாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. குச்சியும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் இதுலையே அதை வந்துட்டு எடுத்துடணும். ஊசி பாதி போயிட்டுருக்கையிலையே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சு நீங்கள் ப்ரில் வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையலோடு அப்படியே நேராக வர்ற மாதிரி அடுத்த தையல் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே கலையாமல் அப்படியே சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ப்ரில் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரில்லாம் வச்சு கற்றுக்குங்க. ப்ரில் வந்துட்டு நிறையா இதுக்கு நம்ம ப்ரில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு நம்ம பெரட்டி விட்டு எடுக்கிறதுக்காக ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நீட்டாக அப்படியே தையல் தைக்கிறதுக்கு நம்ம கையை வந்துட்டு எடுத்து வைக்கணும் கொள்ளணும் அப்படின்ட்டு எந்த அவசியமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக அப்படியே தைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனா ரீஃபில் எடுத்து உங்களுக்கு குச்சிலே திருப்ப தெரியும்னாலும் திருப்பிக்கிறங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு முனியை வந்து உள்ளே விட்டுட்டு அது குத்தி துணி இழுத்து இருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. வந்த உடனே நான் பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேனா குச்சை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்படிலாம் நம்மளுக்கு பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லென்த்தாக கொஞ்சம் துணியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன துணியாக வச்சு நம்ம பெரட்டி பார்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே வச்சு ஈஸியாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ இது 2ஆ மடித்து அப்படியே உள்ளே தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பிசுறு எடுத்து வராமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி பெருசாக எடுத்து விட்டு இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோம்னு வச்சுக்கிறோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு தையல் வந்துட்டு நீட்டாக இருக்கும். உள்ளே வந்துட்டு எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நான் இந்த மடக்கி 2 மடக்கு உள்ளே ஒரு மடக்கு வெளில ஒரு மடக்கு மடக்கி தைக்குவோம்ல, அதையே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணுறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன துணி எடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டடமாக துணி இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து பிசுறு இல்லாமல் இப்படியே நான் தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம நேர கட் பண்ணிக்கிடலாம். நேர நம்ம கட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு அது கிராஸாக தான் வரும். ஸோ இப்படி நம்ம கட் பண்ண போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நேர கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கிராஸாக அப்படியே நம்ம அதை சேர்த்து கிராஸ் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிடலாம். நம்மளுக்கு லென்த்து பீஸாக அதிகமாக கிடச்சிரும். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்க துணியை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து எப்படி வந்து கிராஸ் பீஸை வந்து கழுத்தில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அந்த கிராஸ் பீஸை எடுத்துகிட்டு மடக்கி அடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படியே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறங்க. அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த கிராஸ் பீஸ்னால் இந்த கிராஸ் பீஸ் எதுக்காக கட் பண்ணுறதுன்னா இப்படி மடங்கி வரும், நம்மளுக்கு மடங்கி தையலுக்கு வரும். அதுக்காக தான் கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணுறது. ஸோ இப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு படிமான தையல் வந்துட்டு ஒன்று போட்டுக்கிறலாம். அந்த தையலோடு அப்படியே வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு திருப்பி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு தையல் போட்டுக்கிறங்க. தையல் போட்டு முடிச்சுட்டு அதை வந்துட்டு இப்படியே மடக்கி 2 மடக்கு மடக்கிக்கிறங்க. 2 மடக்கு மடக்கி அப்படியே உள்பக்கமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமாக மடக்கி அப்படியே உள்ளே வச்சு அப்படியே லென்த்தாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படியே மடக்கி ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். 2 மடக்கு மடக்கி அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சி போயிடும். இந்த பக்கத்து பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணது உள்ளே மடக்கி ஸ்டிச் பண்ணது இப்படி இருக்கு இல்லையா, வெளி பக்கமாக வந்துட்டு அப்படியே இப்படி இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.